பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தை சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றடியிலே கண்டு. பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப ஆகாருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஆபிரகாம் ஆகாரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் வயிற்றில் ஒரு குழந்தை வளருகிறது. இதை கண்டவுடனே சாராய் மேலே இவளுக்கு மரியாதை போயிடுச்சு. சாராயை அற்பமா நினைக்கிறார். ஆகாருக்கு மேட்டிமை வந்து விட்டது. ஆகாருக்கு நல்ல சுபாவம் இல்லை, பெருமை வந்து விட்டது. இதனால என்னாச்சுன்னு கேட்டா, சாராயுடன் ஆகார் வாக்குவாதம் பண்ணுகிறார். சாராயை ஆகார் அற்பமா எண்ணுகிறார். அவங்களுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் வம்பும் வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்யும் என்றால். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். புருஷன்கிட்ட போய் சொல்றா, பாரியா நான் நல்லது செஞ்சு அவளுக்கு, ஆனா அவ எனக்கு விரோதமா அப்படி நடக்கிறா என்று சொன்ன ஒரே வரியில முடிச்சிட்டார் ஆபிரகாம். உன் அடிமை பெண்ணு, நீ தானே சொன்ன, அப்போ உன் கையில தான் இருக்கிறா, நீ என்ன வேணாலும் செய் என்று சொல்லிவிட்டான். இப்பொழுது அவளை கடினமா நடத்துகிறாள் சாராய். ஆகார் மிரண்டு போகிறாள், தாங்க முடியவில்லை வேதனை. இப்ப சாராயை விட்டு ஆபிரகாமை விட்டு ஆகார் ஓடி போகிறாள். எங்கே ஓடி போகிறாள்? சூருக்கு போகிற வழியிலே, வனாந்திரத்திலே. அங்கே ஓடி போகிற தூதனானவர் அவளை பார்க்கிறார். அவளை பார்த்து தூதனானவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றடியிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாய் ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் கையிலே அடங்கி இரு என்றார். அல்லேலூயா. நன்றாய் விளங்கி கொள்ளணும். இப்ப தூதனானவர் சொல்றாரு, நீ திரும்ப போய் உன் நாச்சியாரிடத்துல, சாராயிடத்துல அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடங்கிரு. நீ அடங்கியிருந்தாதான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கர்த்தருடைய சபையில் அடங்கி இருக்கிறதுல, ஊழியக்காரனுடைய வாக்குவாதம், சபையை பற்றி பொறாமை, எரிச்சல், சபை வளர்ச்சியை தாங்க முடியல, ஊழியக்காரனுடைய குடும்ப வளர்ச்சியை தாங்க முடியல, ரெண்டாவது மற்ற விசுவாசிகளுடைய வளர்ச்சியை தாங்க முடியல, பொறாமையுடையவர்களாய், எரிச்சல் உடையவர்களாய், சண்டை போடுகிறவர்களாய், வம்பிழுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கவனிங்க, சாராய் தான் ஆகாரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சபைதான் ஜனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே சபையோடு சண்டை போடக்கூடாது, ஊழியக்காரனோடு சண்டை போடக்கூடாது. அப்படி சண்டை போட்டா நீ ஓடிதான் போக வேண்டும். அப்படி ஓடி போனா நீ ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய். எந்த சபையில கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அந்த சபையில நிலைத்திரு. உனக்கு குறைவாயிருக்கலாம், கஷ்டமாயிருக்கலாம், நெருக்கமாயிருக்கலாம். திருமணம் பண்ணின உன் கணவனிடத்துல அடங்கியிரு. வித்தியாசமா பார்க்காத. அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இங்கு ஓடாத, அடங்கியிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப ஆகாரை உன் நாச்சியார் அன்றைக்கே போய் அடங்கிரு. கர்த்தர் உன்னை எங்க வச்சிருக்கிறார் அங்கேயே நிலைத்திரு. அங்கே விசுவாசம் உள்ளவனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு, பரிசுத்தம் உள்ளவளாயிரு. அங்க அடங்கியிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வதி. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.